சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டி ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மர. சாமி, நான் எடுத்திருக்க முடிவு தப்பா சரியானு எனக்கு தெரியல. எப்பவும் யார் வாழ்க்கை கெடுக்க நினைச்சதே இல்ல. ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டு? நான் அவனை முழுசா நம்பினேன். ஆனா அவன் என் நம்பிக்கையை உடைச்சிட்டான். திரும்பவும் என்னால அவன் கூட வாழ முடியாது சாமி. என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய தவிர எனக்கு எந்த சொந்தமும் இல்லை, யாரும் இல்லை. இந்த குழந்தைக்காக மட்டும்தான் நான் இப்போ உயிரோட முன்னுக்கு நிக்கிறேன் சாமி. என் குழந்தைக்காக நான் கூட சேர்ந்து வாழ்ந்தா கூட என்னால அவன் கூட இனி சந்தோஷமாவே இருக்க முடியாது. எப்பவும் அவன் செஞ்ச துரோகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும். அதனால எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையாகி அது எங்க அக்கா வாழ்க்கைக்கு இறஞ்சலா மாறிடக்கூடாது. நான் அங்க இருந்தா அது நடந்துருமோன்னு பயந்து நான் அவனை விட்டு போறேன் சாமி. நடந்தது நடந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதானே நீங்க நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆனா அவனையும் எங்க அக்காளையும் ஒன்னா பார்த்தா என்னால தாங்க முடியாது. எடி அதுக்கு நான் இவன் கூட இருக்கிறது நல்லதில்லை. நான் அவனை விட்டு போறதுதான் நல்லது. நான் அங்க இருந்து போறதுனால என்னால எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். நான் எங்க போறதுன்னு தெரியல. கண்ணீரை பார்த்து நீ அமைதியா இருக்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது நல்லது இருக்குன்னு நான் நம்புறேன் சாமி. கோயில் சன்னிதானத்தை விட்டு வெளியே போக எனக்கு மனசே இல்லை. நான் எங்க போவேன், யாருக்கிட்ட போவேன்னு தெரியல. எனக்கு நல்ல வழி காட்டுங்க சாமி. இந்த பிஞ்சு குழந்தைய அவன் அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறது தப்புதான். தினம் தினம் அவன் கூட இருந்து சண்டை போட்டு குழந்தையும் நிம்மதி இல்லாம வாழ்றதை விட எங்கேயோ ஒரு மூலையில நானும் என் குழந்தையும் நிம்மதியா இருக்கிறோமே சாமி. என் கூட எப்பவுமே நீங்க இருங்க சாமி. என் குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவுமா இருந்து நல்ல பலத்தோட என் குழந்தைய வளர்க்குற தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் சாமி. உன்னை நீங்கி என்னாலும் என் ஜீவன் வாழாது. மண்ணில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதா. உன்னை என்னும் உள்ளத்தில் வேறு எண்ணம் தோன்றாது. காத்து நின்று போனாலும் சாக நின்று போகாது. தேடிய வாழ்வை உன் சொந்தம் சொல்வது எங்கே? சொந்தங்கள் தேடிய வார்த்தை சங்கீதம் ஆனது எங்கே? ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகும். சாரிடா ரகு, எல்லாமே என்னாலதான். நீ என்னன்னா தப்பு பண்ண? நீ என் நல்லதுக்காக தானே சொன்ன. நான் தான் அறிவு கட்டுத்தனமா அவ என்னை எவ்வளவு நம்புனா, நான் தானே அவகிட்ட உண்மையை சொல்லிருக்கணும். மறைச்சது ஏன் தப்பு தானா? என் மேலதான் தப்பு. டேய், நான் உன்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? அந்த பொண்ணு நினைவா உன்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிருன்னு சொன்னேனா இல்லையா? அதே மாதிரி என்னத்த நீ ரூம்ல வச்சிருந்தா? அவ என்னத்த பார்த்தா? நான் என்னன்னா பண்றது, என் நேரம் சரியில்லை போல இருக்கு. அன்னைக்கு நம்ம போயிட்டு வரப்போ நானும் அவளும் இருந்த போட்டோ கீழே இருந்துச்சுன்னா அவ பாத்திரக்கூடாதுன்னு அந்த பதட்டத்துல நம்ம கிழிச்சு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல நான் தலகாணி கீழே வச்சேன், அதோட மறந்துட்டேனா. அதுதான் இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணும்போது இந்த போட்டோவை பார்த்திருக்கா. நான் தான் சொல்றேன்லண்ணா, எனக்கு நேரமே சரியில்லை. அப்புறம் ஒரு டைரி எடுத்து என்கிட்ட காமிக்கிறா. அந்த டைரி எங்க இருந்துன்னு எனக்கு கூட தெரியாதுண்ணா. எடுத்து வச்சு காட்டுறா. நான் தான் சொல்றேன்லண்ணா, எனக்கு நேரமே சரியில்லை, சுத்தமா சரியில்லை. பிறகு இவ்வளவு நடந்திருக்க, உங்க ரெண்டுத்துக்குள்ளேயே நீங்க பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்களே. நாங்க ரெண்டு பேரும் என்ன செத்தா போயிட்டோம், உங்களை பெத்தவங்க உயிரோட தானடாப்பா இருக்கும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல.
நானே இவளை பெரிய பிரச்சனையில தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். இதுல வேற நீங்க வேற இவளை பிடிக்காம நீங்க வேற ஒரு பிரச்சனை பண்றீங்க. இதுல நான் உங்ககிட்ட அன்னைக்கே நான் இவளை காதலிக்கல, உங்க அக்கால தான் காதலிச்சு தெரியாம தாலி கட்டி இவளை கூட்டிட்டு வந்துட்டு உங்கள்ட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கே நீங்க பெரிய பிரச்சனை பண்ணி எங்களோட டைவர்ஸ் வரையும் கொண்டு போயிருப்பீங்கம்மா. அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்ல பயந்தேன். என்னப்பா நடந்திருக்கு? முந்தி இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாவது நாங்க பேசியாவது சமாளிச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருப்போம். இப்போ அந்த பொண்ணு குடும்ப வாரிசோட நம்ம வீட்டு விட்டு போது எங்களால தடுத்து கூட நிறுத்த முடியலையப்பா. வாய் அடிச்சு போயெல்லாம் நிக்கிறோம். சாரிப்பா, சாரி. நான் அந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தேன்ப்பா. இருந்தாலும் இனியும் மீறி அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா, தெரிஞ்சிடுச்சு. எப்ப ரகு, வெளியே இடியும் மின்னலுமா மழை வேற வர மாதிரி இருக்குப்பா. அந்த பொண்ணு எங்க போவோம்? அவங்க வீட்லயே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் அந்த பொண்ணால போக முடியாது. வெளியே மழையில கடந்து கஷ்டப்படும்பா. ஏதாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்கப்பா. இல்லாட்டி அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. போய் கூட்டிட்டு வாங்கப்பா. எங்கேயாச்சும் கிடந்து சாகட்டும். என் பையன் அவ்வளவு தூரம் கெஞ்சிரா கொழுப்படுத்து போய்கிட்டே இருக்கா. ஆமோ, நம்ம மருமக இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த பொண்ணோட வழி வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். அப்படியே உன் பையன் நல்லது பண்ணிட்டா. உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம மருமகளை திட்டியோ? இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். என் பையன் என்ன பண்ணிட்டான்? உலகத்துல யாரும் பண்ணாத தப்பையா பண்ணிட்டான்? அவங்க அக்கால ஆசைப்பட்டிருக்கான். சரி, இவளை கல்யாணம் பண்ணிட்டான். ஏன் இவன் கூட என் பையன் சந்தோஷமா இல்லையா? அவளை நல்லா பாத்துக்கலையா? என்னத்துல குறை வச்சான்? ராணி மதில அவளை உளுந்து என் பையன் கவனிச்சான். என்ன அவளுக்கு இங்க குறை வச்சான் என் பையன்? என்ன அவ அக்கால காதலிச்சா? அவ அக்கா பின்னாடியே சுத்திட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லையே, இவ பின்னாடி தானே சுத்தினா. ஏன் இந்த அம்மா மினிக்கிட்டு போறா? அம்மா, அவளை திட்டாதீங்கம்மா. அவன் மேல என்ன தப்பு இருக்கு? அவன் அந்த பொண்ணு யாருன்னு என்று கேட்கும் போது நான் தான் அதை மறைக்க பொய்யுக்கு மேல பொய்யா சொன்னேம்மா. அததான் அவளால தாங்கிக்க முடியாம போயிட்டாமா. உடனே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றா பத்தியா? இருந்தாலும் அவளுக்கு அந்த மனசு இருந்துச்சா? சரி, நம்ம மக்களா தானே காதலிச்சா, சரி விட்டு தள்ளிட்டு நம்ம புருஷனோட சந்தோஷமா இருப்போம்னு அவன் நினைச்சாளா? பிரச்சனை அவங்க வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சா அவங்க அக்காவோட வாழ்க்கை என்னாவன்னு அவன் கொஞ்சமாச்சும் யோசிச்சாளா? அப்படியே போறா. பிரச்சனை அவன் அக்கா வாழ்க்கையை மட்டுமா பாதிக்கும்? என் பையன் விஜய் வாழ்க்கையை எல்லாம் பாதிக்கும். அந்த அறிவு கெட்டவளுக்கு கொஞ்சமாச்சும் மண்டல அறிவு இருந்தா இப்பெல்லாம் போவாளா? அம்மோ, இப்பவும் நீ உன் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சுயநலமா தான் பேசுற. சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். உன் தங்கச்சி சாந்தி இருக்கால, அவளே எனக்கு பிடிக்கும். அது உனக்கு தெரியாது. நான் அவளை சைட் அடிச்சிட்டு இருக்கேன். அது உன் காதுல அரசல் பூசலா வந்து கிடுது. நீ அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? சைட் அடிக்கிற கண்ணை ரெண்டையும் நோண்டி இந்த மண்டையில 4 மயிர் இருக்குல்ல, அதை ஆஞ்சி எடுத்துருவேன். ஓ, அப்போ உனக்கு ஒரு நியாயம், அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயமா? அப்படின்னா உனக்கு வயசாயிச்சே, இப்பவே உனக்கு இதை கேட்கும் போது கோவம் வருது. ஆனா அந்த பொண்ணு பாரு, நம்ம பையன் கண்ணெல்லாம் நோண்டலே, மயிரெல்லாம் ஆயிலே, அவ பாட்டுக்கு தானே போயிருக்கா. அப்போ அந்த பொண்ணு பண்ணது பெருந்தன்மையான விஷயமா, இல்லாட்டி நீ பேசுறது பெருந்தன்மையான விஷயமா? அது வந்து இது வந்து வாய் உலர்ல பேச வார்த்தை இல்லாட்டி கம்மல் இரு. உனக்கு இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தே உன் பசங்களை மட்டும்தான் உனக்கு பிடிக்கும். நம்ம மருமகளுக்குல யாரையுமே உனக்கு பிடிக்காது. இப்ப மட்டும் என்ன உனக்கு புரிஞ்சிடா போகுது? எப்ப ரகு, அப்பா சொல்றது கேளுப்பா. அந்த பொண்ணு போய் நீ கூட்டு வாப்பா. அந்த பொண்ணு வரட்டி கால கையிலையாவது விழுந்து கூட்டு வாப்பா. நாளைக்கு அவங்க அம்மா அப்பா வந்து என் பொண்ணுங்கன்னு கேட்டா நம்மளால என்ன பார்த்துன்னு சொல்ல முடியும்? ஓ, நீ போய் நம்ம மருமகளை கூட்டு வாப்பா. ஆமாடா, எனக்கும் அப்பா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. எப்படியாவது அந்த பொண்ணை சமாதானப்படுத்தியாவது கூட்டு வந்துரும். பா, நானும் வரேன், எழுந்துரு. சரிண்ணா. ரகு, நம்ம 2 பேரும் ஒரே திசையில தேடுனா நம்ம சோனியை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் போவோம், அப்பதான் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். அந்த பொண்ணு தூரத்துல எல்லாம் போயிருக்க மாட்டாங்க, எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருப்பாங்க. நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், வா. சரிண்ணா. காதல் மழையே எங்கே விழுந்தாயோ? ஓ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் பொழிந்தாயோ? அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா. அண்ணா, யாராவது பிரெக்னன்ட் லேடி இப்போ கொஞ்சம் முன்னாடி இந்த வழியா யாராவது போனாங்களா? பாத்தீங்களா? தம்பி, நான் யாரையும் பார்க்கலையே. நான் இப்பதான் இந்த தெருவுக்கு சவாரிக்கே வந்தேன். சரிண்ணா. அண்ணா, நீங்க அடுத்த ஸ்ட்ரீட் போனா கூட அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? நான் என் போன் நம்பர் தரேன். சரி தம்பி. 9724
அவன் மேல இருக்கிற கோபத்துல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நான் எங்க போறது? நான் தனியா இருந்தா பரவாயில்ல. என் குழந்தை பத்திரமா இருக்கணும். ஏதாச்சும் சேஃப்டியான இடத்துக்கு தான் நான் போகணும். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கே தூரமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஆட்டோ பிடிச்சுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்புறம் அங்கிருந்து நான் எங்க போறது? கேரளாவுல எங்க அம்மாவோட தங்கச்சி சித்தி இருக்காங்களா? அங்க போலாமே. அங்க போனா அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களே சோனிங்க வந்திருக்கானே. அப்புறம் என்ன பண்றது? பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம சித்தி வீட்டுக்கு போயிடலாம். அங்க போய் சித்திக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். நமக்கு சேஃப்டி முக்கியம். ஆட்டோ நிக்குது. இதுல இருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேரளா பஸ் இருக்கானே யார்கிட்டயாவது விசாரிச்சுக்கலாம். யாரு இந்த மழைக்குள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இசு இசுன்னு கூப்பிடுறான்? சார், என்னையா கூப்பிடுறீங்க? சரியான மென்டல் பயலா இருப்பான் போல இருக்கு. பொம்பளை பிள்ளையில சைட் அடிக்க இசு இசுன்னு கூப்பிட்ட மாதிரி இந்த லூசு போய் என்ன கூப்பிடுறான். ஆறேன் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உன்ட காசு தான் இல்லையா? எங்கேயாச்சும் ஃப்ரீயா கொண்டு ஒண்ணு விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சிச்சுல? நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி என் பைக்லயே வாங்க. நான் எங்க ஆட்டோவை ஸ்டாப் பண்றேனோ அதுக்கு 2 மீட்டர் பின்னாடி நீங்க பைக்கை டிராப் பண்ணிட்டு தென் நீங்க வந்து ஆட்டோவை எடுத்துக்கலாம். சொல்றது புரியுதா? இது சார், ஆனா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்காங்க. நாங்க எல்லாரும் அந்த ஆட்டோவை நம்பிதான் வாழ்றோம். அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கு தானே இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கேன். சார், என் ஆட்டோவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க. என் பொண்டாட்டிக்கெல்லாம் மேல என் ஆட்டோ தான். கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து சூதானமா ஓட்டுங்க. ஆட்டோ தான் என் உசுறு சார். தூக்கி வந்து குறிவைத்து தாக்கினால் தோட்டாவில் காதல் விடுமா? செங்கல் மாட்டுகின்ற மலை கொண்டு வீசினால் பூமிகள் கையில் வருமா? பூதுன்பம் வந்தால் என்ன, பூலோகம் வந்தால் என்ன, ஆதாயம் துண்டகுமா, என்னாலும் வெண்டகுமா? ஆதியன் வண்ணக்கிளி வீணை போல் துள்ளி குதி செய்வோம் ஓர் காதல் வீதி காணாலும் நம் மழைப்படி சந்தோஷம் என்றுமே சலிக்காத ரகு, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாச்சு, யாருமே பாக்கலன்னு தான்டா சொல்றாங்க. ஆமாண்ணா, நானும் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டேன். யாருமே சோனிய பாக்கலன்னு தான் சொல்றாங்க. நானும் அதான்டா சொல்றேன். மழை வேற வந்துகிட்டு இருக்குல்ல, ஒருவேளை சோனி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருப்பாங்களோ? அங்கெல்லாம் போயிருப்பாடான்னு தெரியலேண்ணா. சோனி ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான்டா போயிருப்பாங்க. இங்க பாருடா, லேட் டைம் ஆயிட்டு, அப்புறம் மழையில நினைஞ்சு தொப்பு தொப்புன்னு நம்ம 2 பேரும் இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்து சோனிய தேடலாமா? காலையிலையா? சரி, அப்படா நீ வீட்டுக்கு கிளம்புனா. சோனி ஃப்ரெண்டு வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு. நான் போய் அங்க சோனி இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். பக்கத்துலன்னா நானும் வரேன்டா, பாத்துட்டு ஒன்னாவே கிளம்பலாம். இல்லண்ணா, நீ போ, நான் பாத்துட்டு வரேன். ஷூரடா? ஷியர் தானா? சரி, பார்த்து சீக்கிரம் வந்துடா வீட்டுக்கு. சரிண்ணா. மேடம், என்னாச்சு? வண்டியில இறந்ததுல இருந்தே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா? உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு? நீங்க ஆட்டோ ஓட்டுற வேலையை மட்டும் பாருங்க. இல்ல மேடம், நீங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, அதான் கேட்டேன். என்ன தெரிஞ்ச என்ன தெரியாது என்ன? உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணுமா? பேசாம ரோட்டை பார்த்து ஓட்டுறீங்களா? நான் தப்பா எதுவும் கேட்கலங்க. உங்களுக்கு என் ஹெல்ப் எதுவும் வேணுமான்னு தான் கேட்டேன். பண்ண போறீங்களா? எனக்கா? இப்ப நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்காதீங்க, அது நல்லது இல்ல. இப்ப எங்க போச்சனா அங்க அமைதியே போனா போதும். கோவப்படாதீங்க மேடம். நீங்க மழையில நினைச்சிட்டு வந்தீங்களா? பிரெக்னெண்டா வேற இருக்கீங்க, அதான் உங்க நல்லதுக்காக தான் கேட்டேன். எனக்கு ஏன் சார் நீங்க நல்லது பண்ணணும்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க.
எனக்கு நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சா இனி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. நான் சொன்ன இடத்துல கொண்டு என்னை இறக்கி விட்டா போதும். சரிங்க. ஆனா உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி வேணாம். ஒரு டிரைவர் மாதிரி இருங்க, போலீஸ் மாதிரி விசாரிக்காதீங்க. என் வாழ்க்கையில என்னென்ன நடக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. பேசாம வண்டியை ஓட்டுங்க. இன்னொரு தடவை ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் வண்டியில இருந்து இறங்கிடுவேன். சரி, நான் இனி பேச மாட்டேன். பார்வைகள் உனை சேரும் நாளை தினம் ஏனே நான் இங்கு தனியாக அழுதே விடியும் வரை கனவின் நிலை உனதா இங்கு தினம் ஏங்குது மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை துளைத்தேன் அது உன்னில் தானோ இது நான் காணும் கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் வரவே வேண்டும் எனக்கே மனமே மனமே விழியில் விழுந்தா என்னில் எனதா நானே இல்லை எண்ணம் முழுதும் நீதானே என் கண்ணே. ஆண்டி எங்க போனா? ஏன் என்னை விட்டுட்டு போனா? நான் பண்ணது தப்புதான், அதை நான் நியாயப்படுத்தல. ஆனா நான் மேல வச்சிருந்த காதல் உண்மை. நீ அதை மறந்துட்டியா? ஏன் இப்படி என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டா? என்ன சொல்ல வர? நீ ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டிருக்கலாமே. நீ என்ன வேண்டானே உதறிட்டு போயிட்டியே. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகமா இருக்கு. இல்லாட்டி நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் நீ நினைக்கலல்ல. என்னை விட்டுட்டு போயிட்டாளா? எங்க சோனி இருக்கிறா? வந்துரு, என்கிட்ட வந்துரு. நீ என் குழந்தை எனக்கு வேணும். என்ன இருந்தாலும் என்னை தேடி வந்துரு சோனி. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. வந்து என்ன அடி கொல்லு எது வேணாலும் பண்ணு, ஆனா என் கூடயே இருந்து பண்ணு சோனி. நீ இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நீ எங்க இருக்கிறா சோனி? என்ன பண்ணுறா? எப்படி இருக்கிறா? நீ இல்லாம நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் எனக்கு அனல் மாதிரி எரியுது சோனி. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டே தான், ஆனா அது வேணும் நீ பண்ணல சோனி. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. எதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயந்தனும் அது இன்னைக்கு நடந்துட்டே. சோனி நீ எனக்கு வேணும் சோனி. நீ இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க இருந்தாலும் வந்துரு சோனி. சோனி வந்துட்டியா? நான் என்ன பண்ணேன் வர்றதுக்கு? நான் கூடயே தானடா இருக்கேன். என் கூடயே தான் இருந்தியா? அப்ப இவ்வளவு நேரம் நான் உன் மனசுக்குள்ள இருந்தேன். அப்ப நான் இனி என்னை விட்டு போக மாட்டல நீ? நான் எங்கடா போறேன்? என் உயிரே நீந்தாண்டா. என் உயிரை விட்டுட்டு நான் போவேனா? அப்போ இப்ப போனல அது அது லலலல சும்மா. நீ இல்லாம எனக்கு இதே துடிப்பேன் நின்றுட்டு தெரியுமா? நீ வந்தக்கப்புறம் தான் மறுபடியும் துடிக்குது. நீ வேணா கேட்டு பாரு. என்னடா உனக்கு அவ்வளவு வா? கிட்டவா கிட்டவா, உன் இதயம் எப்படி துடிக்குது நான் கேக்குறேன். ஏ ஹார்ட் பீட் சவுண்ட் உனக்கு கேக்குதா சோனி? சோனி 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 எங்கடி போட? ஏண்டி என்ன இப்படி உயிரோட கொள்ற? சுமின்றி தவிக்கிறேனே உனது மூச்சில் பிழைக்கிறேனே இதழ்களால் நிரப்பிடவா பெண்ணே நினைவு எங்கோ நீந்தி செல்ல கனவு வந்து கண்ணை கிள்ள நிழல் எது நிஜம் எது குழம்பினேன் வா பெண்ணே காற்றில் எந்தன் கைகள் ரெண்டும் உன்னை அன்றி யாரை தேடும் விலகி போகாதே தொலைந்து போவேனே நான்
வந்து மெல்ல மெல்ல